லீவு நாட்கள்ல, இல்ல வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. சும்மா உட்காரலாம் அப்டின்னாலும் சரி, உட்கார முடியாது. நல்லா ஜோரா மழை பெஞ்சாலும் சரி, காத்தடிச்சாலும் சரி, இல்ல இந்த மாரி வீக்கெண்ட் லஞ்ச் பிளான் இருக்கு. நர முரன்னு எதான வேணும் அப்டின்னா, அப்பளம் வத்தல எடுத்து பொரிக்க வேண்டியது. இன்னைக்கு எனக்கு அதுக்கெல்லாம் மூடே இல்ல. 2 நாளா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். முட்டைக்கோஸ் பக்கோடா சாப்பிடணும் அப்டின்னு. சரி இன்னைக்கு அத எடுத்து பண்ணிடலாம். வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது அப்டின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைல்ல. ஒரு பாத்திரத்துல நீல வாக்குல கட் பண்ண முட்டைக்கோஸை சேர்த்துட்டு பொடியா நறுக்கின பச்சை மிளகா கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி தழை. அதே மாதிரி கடல மாவு நரநரப்புக்கு அரிசி மாவு கூடவே உப்பு அதோட காரப்பொடி. சில பேர் வந்து எண்ணெய் குடிக்கூடாது பக்கோடாலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா காய்ச்சின எண்ணெயை சூடாக அதோட சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல. அதே மாதிரி கடல மாவு சேர்த்துக்கிற விதம் இல்லை குவான்டிட்டி வந்து அவங்க அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. எனக்கு கொஞ்சம் பிசிறி விட்ட மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட குடமிளகா சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம். அதோட வந்து வாசனைக்கு மசாலாக்காக சோம்பு கூட சேர்க்கலாம். இதை நல்லா கொதிக்கிற எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. ரொம்ப ரொம்ப தூளாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறுமையும் ஸ்நாக்குக்கு சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டைம் எடுத்து படிங்க.